Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மற்றொரு அண்மை செய்தி. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி கோவில் நிலத்தை மோசடியாக பதிவு செய்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. மோசடி பதிவு செய்த பழனி இணை சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். பழனி கோவில் நில மோசடி தொடர்பான எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன் வணக்கம். தற்போது இந்த வெளியாகி இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் விவரங்கள் என்ன தெரிவிக்கிறது? விவரம். வணக்கம் ராகபிரியா. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள திருமணத்தின் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த இந்த புகாரில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. முதல் தகவல் அறிக்கையின் முழுமையான விவரங்களை தற்போது காணலாம். இது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் இவங்க முறைகேடாக கிரைவு செய்யப்பட்ட விவகாரத்தில் பழனி கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த முறைப்படையான புகாரின் பேரில் அவங்க பழனி அடிவார போலீசார் காவல்துறையிடம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த போலீஸ் ட்ரஸ்ட் நிர்வாகி முருகதாஸ், அப்புறம் உடுமலை பாப்பனங்குளத்தை சேர்ந்த வெள்ளத்துறை, அப்புறம் பழனி டிகேன்புதூரை சேர்ந்த சேதுபதி, அப்புறம் மற்றும் பழனி இணை சார் ஜஸ்டின் மணிகண்டன் ஆகியோர் மீது 4 குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. அவர்கள் மீது போலி ஆவணங்களை உருவாக்குதல் பிரிவு 336 போலியாக உருவாக்கப்பட்ட ஆவணங்களை உண்மை என நம்ப வைத்து பயன்படுத்தல் பிரிவு 342, ஏமாற்றுதல் மற்றும் சொத்துக்களை முறைகேடாக அபகரித்தல் பிரிவு 318 இந்த குற்றத்துக்கு உடனடியாக இருந்த பிரிவு 49 மற்றும் இந்த கூட்டு சதி பிரிவு 61(2) ஆகிய 5 கடுமையான பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி இந்த மடத்தின் சொத்துக்கள் பழனி கோவில் இணை ஆணையப்படி நேரடி நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. வருவாய்த்துறை ஆவணங்களிலும் அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடம் என்ற பெயரிலே பட்டா உள்ள நிலையில் தற்போது முருக பக்தர்களின் இலவச வாகனம் நிறுத்தப்படும் இந்த இடம் இந்த நிலமானது நீதிமன்ற கிளையில் இது மேல்முறையீடு வழக்கு நிலையில் உள்ளது. மேலும் எந்தவித வில்லங்கும் செய்யக்கூடாது என கடந்த 2ஆம் தேதியே இந்த தக்கார் சார்பில் சார் பதிவாளருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை அனைத்தும் நீதிமன்ற உத்தரவுகளை இந்த கோவில் நிர்வாகத்தின் முன் அறிவிப்பு கடிதத்தை முற்றிலும் புறக்கணித்து விட்டு இந்த நிலத்துக்கு எந்த ஒரு பாதியும் இல்லாத டாக்டர் பிரபுகர் முருகதாஸ் என்பவர் மூலம் கடந்த 6ஆம் தேதி என்று வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய இருவரும் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு மோசடியாக பதிவு செய்து கொடுத்துள்ளார் என்பது முதல் தகவல் அறிக்கையின் மூலம் அமலாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.